போய் அடிபடுறத விட, பொது வெளியில அவமானப்படுறத விட, வீட்டுக்குள்ள அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே நடந்து பழகி அடிபட்டு எந்திரிக்கிறதெல்லாம் உனக்கு நல்லதுதானம்மா. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவனுக்கு நீ எப்பவுமே நல்ல மகளாவே இரு. நீ அப்புறம் எங்க வேணாலும் பறக்கலாம், எவ்வளவு உயர வேணாலும் போகலாம். ஆனா நீ தவழ்ந்தது, எழுந்து நடந்தது, நட பழகுனது, அப்புறம் விழாம நடக்க ஆரம்பிச்சது எல்லாமே இங்க இருந்து தானம்மா. அத உங்க அப்பனாலையும் மாத்த முடியாது. கவலையே படாத. பிசினஸ் பிசினஸ்னு இருந்ததாலதான் இன்னைக்கு நீங்க இவ்ளோ மாத்திரை போடுறீங்க. ஏகேவும் நிறைய மாத்திரை போடுறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி தாத்தா பிசினஸ நேசிக்க முடியும்? உனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தேவைப்படாதுமா. உனக்குதான் 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம நீ உங்க அப்பா போல பிசினஸ் பிசினஸ்னு அலையலையே. ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ கொஞ்சம் டைம் ஒதுக்குறல்ல. யாருன்னே தெரியாதவங்களுக்கும் நல்லது செய்யற. அடுத்தவங்க வலிய உன் வலியா நினைக்கிற. முன்ன பின்ன பழகாதவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்காக உன்னை கண் கலங்குறம்மா. உனக்கு மாத்திரை மருந்து எதுவும் தேவைப்படாது. எல்லாத்துக்கும் மேல உனக்கு அரு மருந்தா நண்பர்கள் இருக்காங்கல்ல. உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராதுமா. கவலையே படாத. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. சரி ஓகே, நீங்க தூங்குங்க. பாட்டி வந்தா திட்ட போறாங்க.